Hello friends, welcome to Vijaya creation. Viewers எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Happy New Year. Happy New Yearக்காக பைனாப்பிள் கேசரி பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க அந்த ரெசிபி பார்க்கலாம். இந்த பைனாப்பிளை ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணிப்போம். நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த இடம். கொஞ்சம் தோல் வந்து ஜாஸ்தியாக போதேன்னு வச்சுருந்தோம்னா இது கொஞ்சம் ஊற எடுக்கும், அதாவது அரிப்பு மாதிரி வரும். அதனால் எல்லாருக்கும் தெரியும், அதனால் சென்டர் பீஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். இது எல்லாமே வேஸ்ட்டு. இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இந்த பைனாப்பிள் வந்து வேஸ்ட் ஆகும், அது எல்லாருக்குமே தெரியும். இதை மட்டும் நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லாஸ்ட் எண்டில் மேலே ஃப்ளேவர் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடாய் வந்து சூடாயிட்டு இப்போ நம்ம அந்த சிம்மில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வந்து இப்போ கேஷ்நட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி நெக்ஸ்ட்டு கிரேப்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்நட்டும் கிரேப்ஸும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதே பேனில் நம்ம கொஞ்சம் நெய் கூட நெய் விட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் ரவை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தாராளமே நியூ இயர்க்கு பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே நெய்யில் நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். கருகவும் கூடாது, அதே சமயம் நம்ம வேகாமல் இருக்கக்கூடாது. அந்த வறுக்கிறதுல தான் அந்த கேசரியோட டேஸ்ட்டே இருக்குது நம்மளுக்கு. அது உதிரி உதிரியாக அழகாக வரும், இல்லைன்னா ஒரு மாதிரி பிசின் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவையை போட்டுட்டு அப்படியே விட்டோம்னா டக்குன்னு சென்டரில் பிடிச்சிரும். கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் வறுக்கும். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுறது லைட்டாக அது நெய்யில் வறுத்ததுனால லைட்டாக ஒட்டி இருக்கும். அதை இப்படி தட்டினீங்கன்னா டக்குன்னு வந்துடும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக கூட விட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிளை நம்ம இந்த நெய் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக நெய்யில் ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக அந்த ஃப்ளேவர் வெளியே வர்றதுக்காக அது வேகட்டும். நெய்யில் லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம 2 வந்து ரவை எடுத்துருக்குறோம். இப்போ 4 கப் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன். நாலு கப்பு தண்ணி எடுத்துப்போம். அதில் ஏற்கனவே கொஞ்சம் சில பேருக்கு அந்த ஸ்டிக்கி மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுது. அதுக்காக என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வெந்நீர் ஹீட் பண்ணி ரெடி பொசிஷனில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெந்நீர் தேவைப்பட்டா யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த தண்ணி கொதிக்கிற அளவுக்கு அதை வச்சுப்போம். அதில் வந்துட்டு பைனாப்பிள் கொஞ்சம் பாயில் ஆகட்டும். வெயிட் பண்ணுவோம் 5 நிமிஷம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரவை அவையே கொட்டிக்கலாம். அவையே கொண்டிட்டு நல்லா கிண்டிக்கணும். ரவையை போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா சடனாக உடனே நம்ம அதை கிண்டி விட ஆரம்பிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நல்லா வேக விடுவோம். இதை வேக விடும்போதே நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிப்போம். அதில்
ஸ்வீட் வந்து இப்போ எல்லாருமே கம்மியாக தான் சேர்க்குறோம். பட் ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நார்மலாக கேசரிக்கு வந்துட்டு நம்ம டபுள் மடங்கு சேர்க்கணும். நான் 2 கப்பு வந்து ரவை போட்டுருங்க. ஸோ நான் 4 கப்பு போடலாம். நான் இப்போ 3 கப்பு போட்டு அதை இனிப்பு பார்த்துக்கிறேன். ரெண்டு கப்புக்கு 2 கப்பு சீனி போட்டுட்டேன். இப்போ நம்ம கிண்டி விடுவோம். சர்க்கரை போட்டுட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கிண்டி விடுவோம். இது அப்படியே கொஞ்சம் சர்க்கரையும் அதுவும் கரைஞ்சி நல்லா வேகட்டும். இந்த எல்லோ ஃப்ளேவர் வேண்டாம் வரும்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் எல்லோ ஃப்ளேவர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கரைச்சிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் நம்ம வெந்நி வச்சு வச்சுருந்தோம். அந்த வெந்நியவே இதில் ஊற்றலாம், சுடு தண்ணியை. இப்போ இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணணும்ல, அப்போ நம்ம எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெந்நி கொதிக்கும் போது ஊற்றணும். நான் இப்போ வந்து லாஸ்ட்டாக போடுறேன். அது சுடு தண்ணியில் கலக்கிட்டு அந்த ஃபுட் கலரை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சிம்மில் வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கூட நம்மளுக்கு கேசரி வந்து நல்லா சாஃப்டாக ஆகட்டும். இன்னும் பிரச்சனை இல்லை. எல்லோ கலர் எல்லா இடத்துலையும் நல்லா சேர்ந்துடுச்சு. ஸோ நெய்யை வந்து கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பைனாப்பிள் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸை இப்போ அது மேலே போட்டுக்கலாம். அது நம்ம சாப்பிடும்போது அப்படி பைனாப்பிளாகவே வேகாத பைனாப்பிளாகவே நம்மளுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லோ சேர்கிற மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நெய் தேவைப்படும்னு நினைக்கிறேன். பாதி இப்படி வரணும், ஒட்டவே கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு இந்த கேசரி வெந்துட்டுன்னு அர்த்தம். சட்டியில் எங்கேயாவது ஒட்டுறது பாருங்கள், ஒட்டவே ஒட்டாது, கீழே கூட பிடிக்காது. ஓகே, ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வதக்கி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்டை போட்டுக்கலாம். கேஷ்யூ நட்டையும் கிரேப்ஸையும் அது கூட போட்டுட்டு அப்படியே அதில் உள்ள நெய்யும் அதில் கொஞ்சம் சேர்ந்து ஊறும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது கேசரி ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. 2024 இன்னும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.